ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்கழி மாதம் 25ஆம் நாள், ஜனவரி மாதம் 9ஆம் தேதி, வியாழக்கிழமை. தசமி திதிங்க. இன்னைக்கு மாலை 3:10 மணி வரை பரணி நட்சத்திரம் இருக்கு, பிறகு கார்த்திகை. ஓகேங்களா, இன்று முழுவதும் தசமி திதி தான். ஆனா மதியம் 3:10 வரைக்கும் வந்து பரணி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் வந்துடுது. மாலை 3 மணி வரை சித்த யோகம், பிறகு யோகம் சரியில்லை. ஓகேங்களா, நல்ல விஷயங்கள், அதாவது முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு 3 மணிக்குள்ள வந்து அந்த விஷயத்தை எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகம் சரியில்லை. நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை வந்து 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் வந்து தெற்கு. பரிகாரமாக வந்து தைலத்தை கொடுத்துட்டு போனோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து வந்து விலகி கொள்ளலாம். மேஷம், நண்பர்களிடம் உதவிகள், பரிசுகள், பாராட்டுக்கள். ஓகேங்களா, உங்களுடைய நண்பர்கள்ட்ட வந்து சில உதவிகள் எல்லாமே கேட்பீங்க. அந்த உதவிகளும் உங்களை தேடி வரும், உதவிகளும் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய வேலைகளை பாராட்டி பரிசுகளும் கிடைக்கும், பாராட்டுகளும் கிடைக்கும். ரிஷபம், வேலை வாய்ப்பு அமையும், உணவில் கவனம். ஓகேங்களா, புதுசாக ஒரு வேலை வாய்ப்பு வந்து உங்களை தேடி வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உணவில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சரிங்களா. மிதுனம், குழந்தைகள் மீது கவனம், பூர்வீக சொத்தால் லாபம், மனமகிழும் நிகழ்வுகள். உங்களுடைய குழந்தைகள் மீது நல்ல கேர் எடுத்துக்குவீங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க. உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் வரும், மனமகிழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இருக்குங்க. கடகம், வாகன யோகம், தாயின் மீது கவனம். ஓகேங்களா, வாகன யோகம் உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாயின் மீது கவனத்தை, அதாவது கேர் எடுத்துக்குவீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு பண்ணுங்க. அம்மன் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக மாறும். சிம்மம், முயற்சிகளை வெற்றி, சுபகாரிய நிகழ்வுகள். உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்வுகள், அதாவது திருமணம் தொடர்பான நிகழ்வுகள், இல்லை அப்படின்னா அந்த மாப்பிள்ளை வீடு பார்க்க வருது, இது மாதிரியான சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. இந்த வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக மாறும். கன்னி, பணவரவில் சிக்கல், பேச்சால் பிரச்சனை. ஓகேங்களா, தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பணவரவு இன்னைக்கு வந்து ஒரு அமௌண்ட் பெருசாக ஒரு அமௌண்ட் வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க இல்லையா, அதில் சின்ன சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா அந்த அமௌண்ட் வர்றது லேட் ஆகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வர்ற வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப கவனமாக இருந்தவங்க, வீட்லேயும் சரி தான், ரொம்ப கவனமாக பேசுங்க. அப்போ பேச்சால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இன்று பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. அந்த பெருமாள் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக மாறும். துலாம், கூட்டு தொழில் சார்ந்த விரயம், தொழில் சார்ந்த பயணம். ஓகேங்களா, கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் விரயங்கள் இருக்குங்க. அதனால கொஞ்சம் கேர் எடுத்து கவனமாக பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, தொழில் சார்ந்த ஒரு பயணம், அதாவது தொழில் சம்பந்தமாக வந்து ஒரு பயணம் கிளம்புவீங்க இன்னைக்கு. அதுபடி வந்து போய் அந்த பயணத்தில் வெற்றிகளையும் பார்ப்பீர்கள். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமி வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். விருச்சிகம், தொழில் சார்ந்த கடன், தொழில் வியாபார லாபம். ஓகேங்களா, தொழில் சார்ந்த கடன் இருக்கு இன்னைக்கு. ஓகேங்களா, தொழில் சார்ந்த வந்து ஒரு அமௌண்ட் ஒன்று வாங்குவீங்க, வெளில ஒரு கடன் வாங்குவீங்க. அந்த பிஸ்னஸ் வந்து வேற லெவலில் பெருசாக ஒய்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா, வந்து ஒரு கடன் வாங்கி தானே பண்ணணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும். இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. முருகப்பெருமான் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். தனுசு, புதிய வேலை, தொழில் சார்ந்த முயற்சிகள், வேலை வாய்ப்பு அமையுங்க. ஓகேங்களா, புதிய வேலை, புதுசாக வந்து ஒரு வேலை வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த முயற்சிகள், இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை வேற லெவலில் மாற்றலாம் அப்படிங்கிற சில முயற்சிகளை இறங்குவீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வேலை வாய்ப்பும் அமையும். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. குரு பகவான் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். மகரம், வீடு வாகனம் வாங்கும் முயற்சி, தாயின் மூலமாக நன்மைகள். ஓகேங்களா, வீடு வாகனம் வாங்கும் முயற்சியில் இறங்குவீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயின் மூலமாக நன்மைகள் எல்லாமே நடக்க போகுது. சில விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா, அது அம்மா மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். கும்பம், நீண்ட நாள் கடன் பாக்கி வசூலாகும். ஓகேங்களா, ரொம்ப நாளாக கடன் கொடுக்குறேன் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறேன்னு ஏமாத்திட்டே இருந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கடன் வந்து இன்று வசூலாகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது, அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயர் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். மீனம், கூட்டு தொழில் லாபம், நண்பர்களால் நன்மைகள். ஓகேங்களா, கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. குரு பகவான் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். ஜாதகம், ஜோதிடம், அதாவது ஜாதகம் பார்க்கணும். அதே டைம் பார்த்தீங்கன்னா வந்து திருமண பொருத்தம், வாஸ்து, இது சம்மந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான். உங்களுடைய என்ன வேணுங்கிறத வந்து நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரோட கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுடைய கான்டாக்டில் வர்றேன். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.